ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சாப்டர் 14 பார்க்க போகிறோம். சாப்டர் 14 என்னென்னா என் அண்ட் எஃப் ஹூக்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி ஹூக்ஸ் கான்செப்ட் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, ஆர் அண்ட் எல்லுக்கு வந்து ஹூக்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த சாப்டரில் என் அண்ட் எஃப்க்கு ஹூக்ஸ் வந்து சொல்கிறாங்க, அது பார்ப்போம். ஃபஸ்ட்டு என் ஹூக்கு பார்ப்போம். எ ஸ்மால் ஃபைனல் ஹூக் ஸ்ட்ரக் பை த ரைட் மோஷன் ஆட்ஸ் என் டு ஆல் ஸ்ட்ரோக்ஸ். ஸோ ஆர் அண்ட் எல் ஹூக்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரோக்கோட ஸ்டார்டிங் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ பிஆர், டிஆர், டிஆர் இது வந்து அந்த ஹூக் வந்து இனிஷியலில் வந்துச்சு. ஸோ என் ஹூக் எங்கே சொல்கிறாங்க அப்படின்னா ஃபைனலில், அதாவது ஸ்ட்ரோக்கோட எண்டிங்கில் என் ஹூக் சொல்கிறாங்க. அது ரைட் மோஷன், அதாவது ஸ்ட்ரோக்குக்கு லெஃப்ட் சைடு இருக்கும். ரைட் மோஷன் அப்படின்றது இந்த இது, அதாவது கிளாக் வைஸ், அதாவது ஸ்ட்ரோக்கோட லெஃப்ட் சைடில் அந்த என் ஹூக் போடுவோம். பாருங்கள், பென் அப்படின்றபோது செகண்ட் பிளேஸில் ஏ சவுண்ட் வரலாம், செகண்ட் பிளேஸ் எழுதுவோம். பென், அது இந்த டைரெக்ஷன், என் வந்து இந்த டைரெக்ஷனில் போகணும், பென். அடுத்து டோன், ஜான் அப்படின்னா ஜான். செயின். ஸோ லாஸ்ட்டில் வந்து ஹூக் போட்டோம் அப்படின்னா என். அடுத்து லாஸ்ட்டில் ஹூக் போடுறது எஃபி ஹூக்கும் பார்ப்போம், அது பின்னாடி பார்ப்போம் என்னன்ட்டு. அடுத்து ரெயின் வந்து ஆருக்கு வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆருக்கு இந்த பக்கம் வந்து, அதாவது கீழே இந்த டைரெக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து என்னு. ஆருக்கு வந்து நம்ம இந்த டைரெக்ஷனில் போடுவோம், ஆன்டி கிளாக் வைஸில். இது வந்து எஃப்விக்கு யூஸ் பண்ணுவோம், அது பின்னாடி நம்ம பார்ப்போம். அதே மாதிரி ஹோன் பாருங்கள். the hook which represent R at the beginning of a straight stroke and that which represent N at the end are both struck by the right motion. நம்ம ஆர் ஸ்ட்ரோக் பார்த்தோம் இல்லைங்களா, ஆர் ஸ்ட்ரோக்கும் ரைட் மோஷனில் தான் எழுதுவோம். என் ஹூக்கும் ஆர் ஹூக்கும் ரைட் மோஷனில் தான் எழுதுவோம், என் ஹூக்கும் ரைட் மோஷனில் தான் எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரெயின் பிஆர் வந்து எப்படி போடுவோம், பிஆர் இப்படி போடுவோம் இல்லைங்களா. ஸோ இந்த ரைட் மோஷனில் தான் எழுதுகிறோம் பிஆர். என்னுமே வந்து ரைட் மோஷனில் தான் எழுதணும், அதாவது இந்த இதுவும் கிளாக் வைஸ், இதுவும் கிளாக் வைஸ். பிரெயின். அடுத்து ட்ரெயின், ஸோ க்ரெயின், இந்த மாதிரி. அடுத்து பாருங்கள், a small final hook written inside the curves adds n to all curved strokes. ஸோ நம்ம கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸில் ஆர்எல்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி என்னுமே வந்து அந்த கர்வ்டு வளைவு கோடுகளோட ஃபைனல் லாஸ்ட்டில் ஹூக் போட்டோம் அப்படின்னா அது வந்து என்ன மீன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபெயின், அசைன், லீன், மூன், இந்த மாதிரி. அடுத்து எஃப்வி ஹூக்கு பாருங்கள். எ ஸ்மால் ஃபைனல் ஹூக் ஸ்டக் பை த லெஃப்ட் மோஷன். நம்ம என் ஹூக்கு என்ன படித்தோம், என் ஹூக்கு வந்து ரைட் மோஷன், எஃப்வி ஹூக்கு லெஃப்ட் மோஷன் அப்படிங்கிறது எண்ணுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வரும். எ ஸ்மால் ஃபைனல் ஹூக் ஸ்டக் பை த லெஃப்ட் மோஷன் ஆட்ஸ் எஃப் ஆர் பி டு ஆல் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக்ஸ். தஸ் பஃப் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, இப்போ பன் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா பா இன் ரைட் மோஷன் இந்த இதில் போட்டிருப்போம் இல்லைங்களா. இப்போ பஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஃப்ஆர்பி வந்துச்சு அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட், பஃப். அடுத்து டஃப். ஸோ இங்கே யூஜிஹெச் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் வந்து எஃப் சைன் போட்டிருக்காங்க, பிகாஸ் நம்ம சவுண்ட் என்னன்னு சொல்கிறோம், டஃப். எஃப்பில் முடியுது இல்லைங்களா, ஸோ டஃப். கேவ், எஃப்ஆர்வி. நம்ம இப்போ கேன் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்துச்சுங்களா என்னு. ஸோ கேவ் அப்படின்ற போது அந்த வி ஹுக்கு வந்து மேலே போகும், கேவ். ரேவ் அதே மாதிரி சொன்னோம் இல்லைங்களா. ஆர்க்கு வந்து இந்த டைரெக்ஷனில் வந்துச்சுன்னா என்னு, அதே இந்த டைரெக்ஷன் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போச்சுன்னா வி. பாருங்கள், ரேவ் கொடுத்துருக்காங்க. ஹைவ். அடுத்து பாருங்கள், த ஹூக் விச் ரெப்ரசன்ட் எல் அட் த பிகினிங் ஆஃப் எ ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக் அண்ட் தட் விச் ரெப்ரசன்ட் எஃப் ஆர் வி அட் த எண்ட் ஆர் போத் ஸ்ட்ரக் பை லெஃப்ட் மோஷன். ஸோ நம்ம அந்த ஜிகே ஸ்ட்ரோக்ஸில் பாருங்கள், ஜிஎல் கேஎல் கேஎல் எழுதுவோம் இல்லைங்களா. அது வந்து இது வந்து கேஎல் போடுவோம், இது வந்து ஜிஎல். ஸோ இந்த லெஃப்ட் மோஷன், அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் போடுறாங்க இல்லைங்களா, அதே டைரெக்ஷனில் தான் எஃப்வி ஹுக் வந்து போடுவோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து கிளிஃப் க்ளோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்துங்க. அடுத்து, there is no FRV hook to curves. Therefore, the stroke FRV must always be employed if FRV follows a curved stroke. The following pairs would be illustrated. So, fine அப்படின்னு வரும்போது ஒன்றும் இல்லைங்க. இப்போ கர்வ்டு ஸ்ட்ரோக் ஃபாலோவ் பை மறுபடியும் கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா therefore the stroke FRV must always be employed if FRV follows a curved stroke. அதாவது ஒரு கர்வ்டு ஸ்ட்ரோக் ஃபாலோ பண்ணி மறுபடியும் எஃப்ஆர்வி வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம
ஹூக் யூஸ் பண்ண மாட்டோம், அந்த ஸ்ட்ரோக்கை ஃபுல்லாக தான் எழுதுவோம் அப்படின்றாங்க. இப்போ ஃபைன் அப்படின்னு இருக்குது, ஃபைனுக்கு நம்ம ஆஸ் யூஸ்வல் என் ஹூக் போட்டுக்கிறோம். 5 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆல்ரெடி எஃப்ன்றதே ஒரு கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸு, அதுக்கப்புறம் நமக்கு இந்த எஃப்வி கர்வ்டு ஸ்ட்ரோக் வந்துச்சு அப்படின்னா அதை ஃபுல் ஸ்ட்ரோக்காக தான் எழுதுவோம், அந்த இடத்துல நம்ம ஹூக் போட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 5 லைன் லைவ். இப்போ கர்வ்டு ஸ்ட்ரோக் அது வளைவு கோடுகளை ஃபாலோ, அதுக்கு அடுத்ததும் எஃப்ஆர்எல் வி வளைவு கோடுகள் வந்துச்சு அப்படின்னா அந்த இதுக்கு வந்து நம்ம கர்வ்டு ஸ்ட்ரோக் வந்து யூஸ் பண்ண மாட்டோம், அந்த இடத்துல நம்ம ஃபுல் ஸ்ட்ரோக் தான் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸுக்கு ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம ஸ்ட்ரோக் யூஸ் பண்ண முடியும். நம்ம எஃப்எல்ஏ பார்த்தோம் இல்லைங்களா, ஒரே இடத்துல தான் நம்ம வந்து ஸ்மால் ஹூக்கு லார்ஜ் ஹூக்குன்னு யூஸ் பண்ணோம். அப்போ இங்கே வந்து லாஸ்ட்டில் மட்டும்தான் என் ஹூக் ஆர் எஃப்வி ஹூக் வைக்க முடியும், அந்த இதை வந்து என் ஹூக்கு கொடுத்துட்றாங்க. என் ஹூக் மட்டும்தான் லாஸ்ட்டில் வைக்க முடியும், அந்த இடத்துல எஃப்வி ஹூக் வைக்க முடியாது, அதனால எஃப்வி ஹூக்கை ஃபுல்லாக தான் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. A final hook cannot be employed when the word ends with vowel sound. ஸோ இது நம்ம முன்னாடி நிறைய சாப்டரில் பார்த்துருப்போம். இப்போ என்னில் முடிஞ்சு எஃப்என் ஆர் வியில் முடிஞ்சால் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி ஹூக் யூஸ் பண்ணுவோம். அந்த எஃப்என் விக்கு அப்புறம் வேறு ஏதாவது ஒரு வவல் சவுண்டு வந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபுல் ஸ்ட்ரோக் தான் யூஸ் பண்ணுவோம் வவல் சைன் வைக்கிறதுக்காக. பாருங்கள், பென் அப்படின்னு வந்துச்சுன்னா இன்னில் முடியுது, ஸோ பென்னுக்கு ஹூக் போட்டுறோம். பென்னி அப்படின்னும் போது எண்ணுக்கு அப்புறம் ஒரு இ சவுண்டு வருது இல்லைங்களா, அதுக்கு வவல் சைன் வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பென்னி அப்படின்னு ஃபுல்லாக தான் எழுதுவோம். பிகாஸ் இந்த ஹூக் போட்டோம் அப்படின்னா நம்ம வவல் சைன் வைக்க முடியாது, பிகாஸ் நம்ம இந்த எண்ணுக்கு தான் வவல் பிளேசஸ் இருக்கே தவிர ஹூக்குக்கு வவல் பிளேசஸ் கிடையாது. ஸோ அந்த இடத்துல நம்ம ஃபுல் ஸ்ட்ரோக் எழுதணும். அடுத்து பாருங்கள், ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். எல் அண்டு எஸ்ஹெச்இஎன். The hooked forms LN and SHN when joined to another stroke may be written upward. ஸோ LN and SHN சேர்ந்துச்சு அப்படின்னா அப்வேர்டில் தான் எழுதுவோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேலன், மெலன், ஃபாலன். அப்வேர்ட் ஆர் டவுன்வர்ட். ஸோ நம்ம எந்த பக்கம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்வேர்டில் இருந்தால் அப்வேர்டில் எழுதிக்கலாம், டவுன்வேர்டில் கன்வீனியண்ட்டாக இருந்தால் டவுன்வேர்டில் எழுதிக்கலாம். இதோட சுச்சுவேஷன் பாருங்கள், சுச்சுவேஷன்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுற வேர்டு, ரொம்ப முக்கியமான வேர்டு. சுச்சுவேஷன் எப்படி எழுதணும்னா சிச்சுவேஷன் யூ போடுவோம், சிச்சுவேஷன். அடுத்து பாருங்கள், ஹூக்ஸ் யூஸ் மீடியலி. அதாவது ஹூக்ஸ் வந்து சில இடத்துல நடுவுலையும் யூஸ் பண்ணுவோம். என் அண்ட் எஃப் ஹூக்ஸ் மே பி எம்ப்ளாய்டு மீடியலி when they join easily and clearly with the following strokes. அது plenty. இப்போது இது வந்து plenty. ஸோ சில இடங்களில் வந்து நம்ம ஹூக்ஸ் வந்து நடுவுலையும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏஜென்ட், sadness, punish, painful, defense. ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இஃப் these outlines are compared with the following, it will be observed that a stroke is often used medially in preference to hook. ஸோ ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஏஜென்ட் எக்ஸாம்பிள், இங்கே ஏஜென்ட் எடுத்துக்குவோம், இங்கே ஏஜென்சி எடுத்துக்குவோம். ஏஜென்சி அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வரும் இல்லைங்களா. ஸோ இது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகிக்காமல் இருக்கிறதுக்காக ஏதோ ஒரு ஸ்ட்ரோக்கை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், அடுத்த ஸ்ட்ரோக்கை வந்து ஃபுல்லாக எழுதிக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நமக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னா நம்ம எந்த ஸ்ட்ரோக் வேணாலும் ஃபுல்லாகவே எழுதிக்கலாம், அந்த ஹூக் மாதிரியும் போட்டுக்கலாம். அந்த ஸ்ட்ரோக் வந்து ஸ்ட்ரோக் மாதிரி இருக்கணும். இப்போ ஏஜென்சின்றது நமக்கு எப்படி எழுதினாலும் வந்து ரெண்டுக்கும் நம்ம கண்டுபிடிச்சிடுவோம், அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில இதெல்லாம் வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஹூக்கில் எழுதுனா வராது, ஃபுல் ஸ்ட்ரோக் தான் எழுதணும், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது, அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஒமிட் பண்ணிடணும், அதுக்கு போய் ஹூக் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அடுத்து பாருங்கள், சிலபல் என்இஆர் அந்த மாதிரி என்இஆரில் முடிஞ்சிச்சுனாலே இந்த என்ஆர் ஸ்ட்ரோக் போடுவோம். அடுத்து பாருங்கள், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபைனல் சிலபல் என்இஆர் when the following straight up stroke ஸ்ட்ரெயிட் அப் ஸ்ட்ரோக்கு மட்டும், அதாவது அப் ஸ்ட்ரோக் மேல் நோக்கிய கோடுகளுக்கு மட்டும்தான் என்இஆர் அப்படின்னு முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த என்ஆர் சைன் போடுவோம். அப்படி இல்லை, அதாவது டவுன்வேர்டு இதில் வருது அப்படின்னா அந்த இடத்துல ஆர் வந்து சில இடத்துல என் ஹூக் போடுற மாதிரி இருக்கும், என் ஹூக் போடுற பிளேஸில் டவுன்வேர்டு ஆர் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜாயினர் அப்படிங்கும்போது இங்கே ஜாயினர் இப்படி ஜாயின் போட்டோம் அப்படின்னா ஆர் வந்து நமக்கு இப்படி தான் போடுவோம். ஸோ இப்படி போடும்போது இது கட் ஆகும், இது வந்து ஸ்ட்ரோக்காக இருக்காது, அந்த இடத்துல நம்ம என்ஆர் ஸ்ட்ரோக் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜாயினர்
அடுத்து பாருங்கள் கீனர், லைனர். இப்போ ரன்னர் அப்படின்னு வரும்போது ரன்னர். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல ரன்னர். ஸோ இந்த இப்போ நம்ம பிரித்து பார்த்தோம்னாலே தெரியும், நமக்கு வந்து ஒரு வெர்பு வந்து ரன் வருது, அதுக்கப்புறம் ஒரு இஆர் வருது. அப்போ நம்ம இந்த ஸ்ட்ரோக் வச்சுக்கலாம், ரன்னர். அதே மாதிரி வின்னர். யானர். அடுத்து பாருங்கள் என் அண்ட் எஃப் ஹூக்ஸ் இன் ஃப்ரேசோகிராஃபி நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஃப்ரேசோகிராஃபியில் என் வச்சு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐ ஹாவ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது ஐ ஹாவ். அதில் என் ஹூக் போட்டோம் அப்படின்னா ஐ ஹாவ் பீன். ஐ ஹேட் நம்ம இது யூஸ் பண்ணுவோம், ஐ ஹேட் பீன். அடுத்து பெட்டர் தென், அதாவது பெட்டர் டிஆர் ஸ்டாக் போடுறாங்க, அதில் என் போடுறாங்க, பெட்டர் தென். கேரிட் போட்டு அதில் என் போடுறாங்க, கேரிட் ஆன். தேர் ஓன் டிஹெச்ஆர் போட்டு அதிலே என் ஹுக் போட்டால் தேர் ஓன். அவர் ஸ்டாக் போட்டு அதில் என் ஹுக் போட்டால் அவர் ஓன். அடுத்து விச் ஹேவ் அவுட் ஆஃப். ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும். அடுத்து எக்ஸசைஸ் 51 கொடுத்துருக்காங்க. 51ல் ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஒரு வாட்டி ரீட் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். சேம் எக்ஸசைஸ் 52 இது ஷார்ட் ஹேண்டில் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓப்பனிங், டியூனிங். ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து கிரமலாக்ஸ் பாருங்கள். பிஎன் செகண்ட் பிளேஸில் போட்டோம் அப்படின்னா பீன். அடுத்து ஜேஎன் போட்டோம் செகண்ட் பிளேஸில் போட்டோம்னா ஜென்ரலி ஆர் ஜென்ரல். வித்தின் டிஹெச் சவுண்டு தேர்ட் பிளேஸில் என் சேர்த்து போட்டோம் அப்படின்னா வித்தின். அடுத்து சதர்ன், இது சதர்ன். அடுத்து நார்த்தன்னா என்ஆரில் என் லாஸ்ட்டில் என்ஆர், நார்த்தன். அடுத்து பிகாஃப், பி சவுண்டு எஃப், பிகாஃப் எஃப் ஹூக்கு. அடுத்து அட்வான்டேஜ், டிவி அட்வான்டேஜ். டிஃபிகல்ட், டிஎஃப் டிஃபிகல்ட். அடுத்து பாருங்கள் எக்ஸசைஸ் 53, 54 இது ஹோம்ஒர்க் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல் இந்த சாப்டர் 14 இதோட ஓவர். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.